பிரித்தானியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற நிலையில் சண்டித்தனம் செய்த ஈழத்தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். டிக்டாக் சமூக வலைதளத்தில் பிரபலமடையும் நோக்கில் ஆவேசமாக தன்னை வெளிப்படுத்திய அவர் யாழில் போலீசாருடன் முரண்பட்ட நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நெல்லியடி பகுதியில் உள்ள வங்கிக்கு சென்ற வேளையில் பணம் மாற்றும் போது ஏற்பட்ட சம்பவங்களை காணொலியாக வெளியிட்டு பிரபல்யம் அடைந்திருந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் வரணி மகா வித்தியாலய விளையாட்டுப் போட்டியில் பாடசாலைக்கு சென்றிருந்த போது குறித்த நபர் அங்கிருந்த போலீசாருடன் முரண்பட்டிருந்தார். பாடசாலை நேரத்தில் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் காணொலி எடுக்க உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என போலீசாரால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த பாடசாலையில் பழைய மாணவனான தனக்கு எல்லா அதிகாரமும் உள்ளதாகவும் போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரிக்கை செய்திருந்தார். அதனை நேரடியாக தனது டிக்டாக் வலைதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லண்டனில் வசிக்கும் அவர் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களால் சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளார். இது அவரின் பிரித்தானியாவுக்கான பயணத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.